ஆகவே ஒரு நல்லவராட்சி அமைவதற்கு, மக்களாட்சி அமைவதற்கு நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு என்பது ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்றே சொல்லும் அளவிற்கு இந்த நாடு இன்றைக்கு சுடுகாடாகிக் கொண்டிருக்கிறது. காரணம், இன்று எங்கும் கஞ்சா போதைப் பொருள் எங்கும் விற்கப்படுகிறது. சட்டத்தை கையில் வைத்திருக்கின்ற முதல்வர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதை தடுக்க வேண்டிய காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். திமுகவுடைய ஆட்சியை மாற்ற வேண்டும். குடும்ப ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆகவே நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மக்களாட்சி மலர்வதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மன்னராட்சி ஒழிந்துவிட்டது, ஆனால் குடும்ப ஆட்சி தமிழகத்திலே வேரூன்றி இருக்கிறது. அதற்கு எல்லாம் நீங்கள் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி அமைவதற்கு நீங்கள் எல்லாம் இரவு பகல் பாராமல் நமது கழக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன். அச்சம் என்பது மடமையரா, அஞ்சாமல் திராவிடர் உணமையரா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது நமது கடமையரா என்று புரட்சி தலைவர் சொன்னார். இன்றைக்கு தாயகம் காப்பது மட்டுமல்ல, இந்த கட்சியை காப்பாற்றுகின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல நண்பர்களே, முடியாது என்கின்ற வார்த்தையை நீங்கள் குப்பையிலேக்கு போடுங்கள் என்று நான் உங்களுடன் பணிவோடு கேட்டுக் கொள்கின்றேன். முடியும் என்ற நம்பிக்கையோடு பாடுபடுங்கள். நம்மால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதை நினைவில் கொண்டு நமது ஆட்சி அமைவதற்கு, மக்களாட்சி அமைவதற்கு, புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி அமைவதற்கு நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே தம்பி விமல் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, தமிழகத்திலே 234 தொகுதியிலும் 200 தொகுதிகளுக்கு மேல் அண்ணாவோட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். எல்லோரும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி, தம்பி விமல் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.